கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கண்டுகுட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சிறியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். இன்று தியானத்திற்கான வசனம் இரண்டாவது வசனமும் கடைசி வசனமும் நாம் தியானிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அதில் 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய 2 காரியம். கடைசி வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2 காரியத்தை நாம் செய்யும்போது அவர் 3 விதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். என்னென்ன செய்யணுமா? அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்தணும். அவர் செலுத்த வேண்டிய மகிமை என்ன? மகிமை ஸ்தோத்திர பலி. அது எப்போ செலுத்தணும்? அதுதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நீதிமொழி 8:17 சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதே போல் கர்த்தரை கண்டடைத்தக்க சமயம் எப்போ என்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறான்னா 55:6 கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்போ கண்டடைத்தக்க சமயம் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்கும் போது அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ கண்டடைத்தக்க சமயம் அவர் சொல்லலை, இங்கே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சமயம்? அதிகாலையில். நாம் அதிகாலையில் எழும்பி அவருக்கு மகிமை செலுத்துகிறோம் பாருங்கள். அது அவருடைய நாமத்திற்கு ஏற்ற உகந்ததாக காணப்படுகிறது. அதிகாலையில் எழும்பி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது, அவரை துதிக்கும் போது, அதற்கு நிகரானது நான் ஒன்றுமே ஆண்டவர் செய்ய முடியாதுங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ செஞ்சிருக்கிறார். அவர் செய்ததுக்கு நாம் நிகராக ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அவ்வளோ நன்மை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏன் செய்ய சொல்கிறாருன்னா அவர் மிகவும் வல்லமை உள்ள தேவன். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது என்பதை பற்றி சங்கீதக்காரன் இதில் அவ்வளோ இதாக வர்ணித்து பேசியிருக்கிறார். அவருடைய சத்தத்தினால என்னென்னலாம் நடக்குமா? கேதுரு மரங்களையும் முறிக்கிறதாம். நாட்களில் மரங்களை முறிக்கிறதுக்கு மிஷினை வச்சு முன்னாடி வெட்டுன்னு வெட்டிட்டு கிடப்பாங்க இல்லையா?
இப்போ மிஷின் வெட்டி போட்டுறது, பெட்ரோலோ டீசலோ ஊற்றினா போதும், சல்லுன்னு வெட்டி போடுறது, எல்லாம் ஈஸி வேலை. அப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை, மரத்தையும் முறிச்சிருமா. பயங்கரமான வல்லமுள்ள தெய்வங்க. அதான் சங்கீதக்காரனே சொல்லுவார், அந்த கடல் சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்தது எப்படி? அவர் ராத்திரி அதட்டினாராம். அன்றைக்கி நைட்டு, ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு கடலை பார்த்து அதட்டினாராம். அந்த அதட்டுதலில் கடல் அப்படி ரெண்டாக பிளந்துருச்சான். ரெண்டாக பிளந்து நிற்குது, வெட்டாந்தரை போல் காஞ்சி இருக்குது. சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள், பெரியவர்கள் எல்லாரும் நடந்து சந்தோஷமாக அக்கறைக்கு கிடக்கிறாங்க. அவருடைய சத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அவ்வளோ வல்லமை உள்ள தேவனை நாம் என்ன செய்யணுமா? துதிக்கணுமா? அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நாம் என்ன செய்யணுமா? செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி செய்கிறோமா? இரண்டாவது என்ன செய்யணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரம்னா என்னங்க? ஆண்டவருக்கு பரிசுத்த அலங்காரம்னா இருதயம் மாத்திரம் பரிசுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. வஸ்திரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை நாம் சர்ச்சுக்கு போகிறோம், எப்படி போகிறோம்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டு போவோம் அப்படின்னு போவோமா? நல்ல ஒரு நம்மளை நல்ல அலங்காரம் பண்ணிட்டு தான் போகிறோம். அதே தான் ஆண்டு விரும்புகிற, அப்படி தான் போகணும், தவறு இல்லை. நல்ல வஸ்திரத்தை கொடுத்து நம்ம போகணும். நல்ல வஸ்திரம்னா விலை உயர்ந்த வஸ்திரத்தை இல்லை, அதை தான் ப்ரெஸ்ஸிங்கில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வஸ்திரம் வெள்ளையாக இருக்க கிடவுது. தமிழ் பைபிளில் உங்கள் வஸ்திரம் வெள்ளையாக இருக்க கிடவுது. வெள்ளைனா எல்லாம் ஒரே சமமாக இருக்கும் இல்லையா? யாரும் உயர்ந்த வஸ்திரம் தாழ்ந்த வஸ்திரம் கணக்கு போட மாட்டாங்க. பரிசுத்த அலங்காரத்துடன், அது இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, உங்கள் வஸ்திரம் க்ளீனாக இருக்கணுமா, சுத்தமாக இருக்க கிடவுது. அதனால் வெள்ளை வஸ்திரம் போட்டாலும் சரி, கலர் வஸ்திரம் போட்டாலும் சரி, விலை உயர்ந்த வஸ்திரம் போட்டாலும் சரி, விலை குறைந்த வஸ்திரம் போட்டாலும் சரி, அதை கழுகி துவைத்து நாம் உடுத்தால் போதும் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட தகுதிக்கு தகுந்தபடி அந்த வஸ்திரத்தை கழுகி உடுக்க வேண்டுமா, க்ளீனாக இருக்கணுமா, பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்ளும்போது, அவர் ஆராதிக்கும் போது 3 விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். என்ன செய்கிறாராம்? அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறாராம். பலன் கொடுக்கிறார். பலன் இல்லையே, வேலை செய்ய பலன் இல்லையே, ஊழியம் செய்ய பலன் இல்லையே, கண்ணீரோடு வேக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன செய்கிறாராம்? பலன் கொடுக்கிறாருங்க. அவர் பலன் கொடுக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுக்கிறாராம். சமாதானம். எத்தனை குடும்பங்களின் நாட்களில் சமாதானம் இல்லை? பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவி மத்தியில் சமாதானம் இல்லை, போதகர் விசுவாசி மத்தியில் சமாதானம் இல்லை, வேலை செய்கிற இடங்களில் சமாதானம் இல்லை. எத்தனையோ இடங்களில் பார்த்தா சமாதானத்தை பிசாசம் திருடி கொண்டு போயிட்டே இருக்கிறான். சமாதான நாட்கள் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். சமாதானத்தை கர்த்தர் நாம் இப்படி ஆண்டவருக்கு செய்யும்போது, அவருக்கு ஏற்ற துதியும் பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்ளும்போது, அவர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுப்பாராம். ஏதோ ஏனத்தானோ, ஒருவேளை நீங்கள் சர்ச்சுக்கு போக முடியல, வீட்டிலேருந்து ஆராதனை பண்ணுறீங்க, ஜனங்கள் யாரும் இல்லை அப்படின்னு என்ன செய்யணும்?
பரிசுத்த அலங்காரத்துடன் தேவன் வருவாருங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே தேவன் வருவார். அது ஞாயிற்றுக்கிழமைனால வாரத்தின் முதல் நாள்னால விசேஷ நாள். அந்த நாள் நாம் எப்படி ஆராதிக்கிறோம்? ஏனோ தானோ சரியாக முடியும் ஓடுறது கிடையாது. லுங்கி கொடுத்து ஆராதனை பண்ணுவோம் சிலவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு. சிலவங்க நைட்டி போட்டுட்டு வீட்டில் இருந்து ஆராதனை பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அந்த ஞாயிற்றுக்கிழமையாவது நாம் என்ன செய்யணும்? ஆலயத்து போக முடியல, வீட்டில் இருந்து ஆராதனை பண்ணுறாங்க. சில ஊழியர் பண்ணலாம், ஆத்துமாக்கள் இல்லாமல் இருக்கலாம். என்ன செய்யணும்? பெண்கள் சேலை கட்டி ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆண்கள் பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஆண்டவர் ஆராதிக்கணும். அதுதான் பரிசுத்த அலங்காரம். அப்படிப்பட்ட குடும்பங்களை தேவன் என்ன செய்வாராம்? சமாதானத்தை அளவில்லாமல் ஊற்றுவாராம், பலனையும் அளவில்லாமல் ஊற்றுவாராம். மூன்றாவது அவர்கள் ஆசீர்வதிப்பாராம். ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், செழிப்பு, எல்லாமே சுகம், எல்லாமே கிடைக்கும். அவருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாம் அடங்கியிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? ஐஸ்வர்யத்தை தருமா, பணம் தரும், செல்வத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார். அநேக குடும்பங்கள் பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, வேதனை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை நீங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய கடனத்தையும் மகிமையும் வல்லமையும் செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு பலனையும், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தருவார். நாம் இதை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம். ஒரு தீர்மானத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை தந்தீர், உமக்கு நன்றியப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க, உமக்கு ஏற்ற மகிமையை நாங்கள் செலுத்த, பரிசுத்த அலங்காரத்துடனே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, அப்பா நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், பலன், சமாதானம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்நாட்கள் எத்தனையோ குடும்பங்களில் பலன் இல்லாமல் வியாதியாக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால இந்த வல்லமுள்ள கரத்தை நீட்டி தொட்டு பலப்படுத்தி சுகப்படுத்துவீராக. சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அப்பா சமாதானத்தினால் நிறைத்து வழிநடத்துவீராக. அப்பா ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதத்தோடு, அந்த ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் பிரயாணப்படுகிற ஒவ்வொரு விசுவாசிலும் ஊழியர் எல்லா ஜனங்களையும் பாதுகாத்து கொள்ளும். எல்லா கடவுளுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும். எல்லா மனுகுலத்துக்காக நீ ஜீவனை கொடுத்துருக்கீங்க. எல்லா ஜனங்களையும் பாதுகாத்து கொள்ளும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். தேவ சமாதானம், தேவ சுகம் ஆளுகை செய்யட்டும். பிரயாணங்கள் பாதுகாத்து கொள்ளும். அப்பா உடைய வருகை நாளுமே சந்திக்க ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.